அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் காணவிருப்பது ஒரு ஆண் ஜாதகத்தில் அவர் பெண்கள் சார்ந்த விஷயங்களில் எப்படிப்பட்டவர், ஒழுக்க நெறிகளை உடையவரா அல்லது ஒழுக்கக்கேடுகளை உடையவரா என்பதை பற்றியும், திருமண பந்தம் முடிந்தும் மனைவி அல்லாமல் வேறு சில பெண்களுடன் கள்ளக்காதல் ஏற்பட்டு அதனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பிரிவு வம்பு வழக்குகள் ஏற்பட காரணமான கிரகநிலைகள் ஜாதக கட்டத்தில் எவ்வாறு அமைந்தால் அந்த மாதிரியான தொடர்புகளை ஏற்படுத்தும் என்பதை ஒரு உதாரண ஜாதக கட்டம் மூலம் விளக்கமாக பார்ப்போம். இதையெல்லாம் ஒரு ஜாதகத்தை பார்த்தால் சொல்ல முடியுமா என்றால் நிச்சயம் சொல்ல முடியும். சரி, திரையில் அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் வருகிறது. இந்த ஜாதகத்திற்கு நான் பிறந்த தேதி நேரம் குறிப்பிடப் போவது இல்லை. பிறந்த ஊர் கோவை என்று வைத்துக் கொள்ளுங்கள். சரி, திருமண பந்தம் முடிந்து திருமண வாழ்க்கை என்பது சிறப்பாகவே போய்கொண்டு இருந்தது. ஆனால் திருமணத்திற்கு முன்பே இவருக்கு வேறு பல பெண்களுடன் கள்ளத்தொடர்பு இருக்கவே செய்தது. சரி, தற்போது இந்த ஜாதகருக்கு சுக்கிர மகாதசையில் சூரிய புத்தி நடப்பில் உள்ளது. முதலாவதாக இந்த ஜாதகருக்கு ஏன் அந்த மாதிரியான பிற பெண்களுடன் சவகாசம் ஏற்பட்டு கள்ளத் தொடர்புகள் மூலம் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் காரணமாக பிரிவு வம்பு வழக்குகள் ஏற்பட காரணம் என்ன, ஏன், எதனால்? அதற்கு ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடம்தான் போகஸ்தானம். இந்த ஜாதகத்தில் 3ஆம் இடமான போகஸ்தானம் என்ன? மீனம். அதன் அதிபதியாக குரு. அந்த குருவே அயன சயன விரையாதிபத்தியமும் பெற்று அந்த குரு லக்னத்திற்கு 4இல், அதாவது மகரத்திற்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் மேசத்தில் அமர்ந்து அதனோடு சுகாதிபதியும் பேராசைக்கும் ஆதிபத்தியம் வாய்த்த 4-11 செவ்வாய் 12ஆம் வீடான தனுசு வீட்டில் அயன சயன போகத்தில் நின்று போகஸ்தானாதிபதியும் அயன சயன விரையாதிபதியுமான குருவுடன் அந்த 4-11 செவ்வாய் 4ஆம் இடத்தோடு பரிவர்த்தனையில் இருப்பது, அந்த செவ்வாயே 11 உபகலத்திராதிபதியாகவும் ஆகி 4-12ஆம் இடங்களை தொடர்பு கொள்வது இவருக்கு போகசுகம் என்பது மனைவியிடம் மட்டுமல்ல, வேறு பல தொடர்புகள் மூலமும் தங்கு தடையின்றி அளப்பரிய அளவில் கிடைக்க வேண்டும் என்பது கட்டத்தில் இருக்கும் விதி. இந்த கூட்டணியோடு சனி இணைவது 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு குருவும் சனியும் 9-10 என்கிற தர்ம கர்மாதிபதிகளாக அமைந்து அதில் சனி லக்கணாதிபதியும் ஆகி அவனும் அயன சயன விரயஸ்தானத்தில் இருப்பது சுகஸ்தானமான மேசத்திற்கு ஒரு பெரிய பலமே. நடப்பில் சுக்கிரதசை. சுக்கிரனோ இந்த லக்னத்திற்கு 5-10 முதல் தர ராஜயோகனாக அமைந்து 3இல் மறைந்து உச்சமாவது ஒரு தவறு. அந்த சுக்கிரன் போதாக்குறைக்கு 7 களத்திர காம ஸ்தானாதிபதியான சந்திரனுடன் இணைந்து 6-9 புதனின் சாரம் ஏறி அந்த புதன் லக்னத்திலும் அமர்ந்துள்ளது. அந்த கூட்டணியை இன்னும் பன்மடங்காக ஒரு எரிமலையை போல வேலை செய்ய வைக்க கூடுதலாக சண்டாளன் அங்கே ராகு இணைந்து விட்டான். 5 காதல் ஸ்தானாதிபதியான சுக்கிரனும் 7 காம களத்திராதிபதியான சந்திரனும் போகஸ்தானத்தில் 3இல் அமரப்பெற்றிருப்பதும் அதனுடன் ராகு இருப்பதும் இவர் யாரை திருமணம் செய்தாலும் இவருக்கு கள்ளக்காதல்கள் கள்ளத் தொடர்புகள் என்பது பல பெண்களுடன் ஊடுருவிக்கொண்டே இருக்கும். நடப்பு புத்தியும் பாருங்கள். சூரியன் அஷ்டமாதிபதியாகி 2இல், அப்போ
குடும்பத்தில் சூறாவளி புயல் வீச வேண்டும் என்பது விதி. அந்த சூரியனும் ராகு சாரம் பெற்று அந்த ராகுவும் 3ல் அமர்ந்துள்ளது. அந்த சாரநாதன் ராகுவோ சுக்கிரனுடனும் சந்திரனுடனும் இணைந்திருப்பது அஷ்டமாதிபத்தியம் வாய்த்த அந்த சூரியனுக்கு சாரநாதன் ராகு 5-10 காதல் மற்றும் கர்மஸ்தானாதிபதியாக அமைந்த சுக்கிரனோடும் 7 சந்திரனோடும் இணைந்த காரணம் இவருக்கு வேலை தொழில் புரியும் இடத்தில் பல வேண்டாத பெண்களுடன் கள்ளக்காதல் மற்றும் கள்ளத் தொடர்புகள் ஏற்பட வேண்டும் என்பதும் ஒரு விதி. நடப்பு புத்தியோ 2ல் அமர்ந்த காரணம் கள்ளக்காதல் மூலம் குடும்பத்தில் இவருக்கு அசிங்கம், அவமானம், வம்பு வழக்குகள் ஏற்பட்டு தற்பொழுது குடும்பத்திலிருந்து பிரிந்து பிரிவினையால் துன்பத்தை அனுபவித்து வரும் நிலையிலும் இவருக்கு கள்ளக்காதல் என்பது ஒரு தொடர்கதையாகத்தான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதே அமைப்பு பாருங்கள், ராசிக்கும் அதாவது மீனமனைக்கு தசாநாதன் சுக்கிரன் அஷ்டமாதிபத்தியம், அதாவது மீனத்திற்கு ராசி, மீன ராசிக்கு 3-8 திருதி அஷ்டமாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் அதிபதியான சந்திரனுடன் இணைந்து ராசிக்கும் 7ஆம் அதிபதியான புதனின் சாரம் பெற்றிருப்பது ராசிக்கும் இங்கே தசாநாதன் சுக்கிரனுக்கு 3, 7, 8+6 சூரிய புத்தி இந்த கூட்டணியோடு தொடர்பு பட்டு அதனுடன் சாரநாதன் ராகு இணைந்து இருப்பது ஒரு குற்றமே. அதை செவ்வாய் அந்த சுக்கிரனை தனது 4ஆம் பார்வையால் பார்வை செய்வதும் ஒரு குற்றமே. இங்கே ராசிப்படியும் அதே கள்ளத் தொடர்புக்கான கிரகங்கள் தொடர்பு கொண்டதன் காரணம் இவருக்கு அந்த அமைப்பானது மிகப்பெரிய அளவில் பலனாக கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை எதற்காக இந்த மாதிரியான கட்டத்தை பகிர்ந்து விளக்கம் தருகிறேன் என்றால், திருமண பந்தம் அமைக்க, பொருத்தம் பார்க்க பெண் வீட்டார் இது மாதிரியான ஜாதகங்களை எடுத்து வரும் பொழுது இதே அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரியான ஜாதகங்களை இந்த மாதிரியான கோணத்தில் கணித்து இணைக்கலாமா கூடாதா என்று ஆய்வு செய்துதான் பொருத்த வேண்டும். திருமண பொருத்தம் பார்க்க கட்ட பொருத்தம் மிக மிக முக்கியமான ஒன்று. அப்பொழுது ஒரு ஜாதகத்தில் 3, 7, 11 இடங்களும் அதன் அதிபதிகளும் இவர்களுடன் 5, 8, 4, 12ஆம் இடங்களையும் தொடர்புபடுத்தி அதன் அதிபதிகள் எந்த நிலையில் இருக்கிறார்கள், அதனுடன் ராகு தொடர்பில் உள்ளானா என்று சரியாக கணித்து பார்த்து திருமணம் பொருத்தம் பார்த்து அமைக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஜாதகங்கள் திருமண பொருத்தத்திற்கு வரும்பொழுது அதை நான் தவிர்த்தே விடுகிறேன். இந்த மாதிரியான ஜாதகங்கள் தான் பிஞ்சிலேயே பழுத்த பழம் என்றும் ஒரு கூட்டுக்குள் அடங்காத உல்லாச பறவைகளைப் போலவே சுற்றி திரியும் அமைப்பைத்தான் தரும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்து வேற ஒரு காணொளியில் வேறு ஒரு உதாரண ஜாதகம் மூலம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, லைக் பண்ணுறதில்ல, ஷேர் பண்ணுறதில்ல. இது மாதிரியான உண்மையான ஜோதிட விதிகள் எல்லோரையும் சென்றடைய வேண்டும் என்றால் அதிக அளவில் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்போதான் நம்ம வீடியோ இன்னும் நிறைய ஜோதிட ஆர்வலர்களுக்கும் சென்றடையும்.